வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். பேரா சங்கீதா தமிழ் பள்ளியில் பொங்கல் கொண்டாட்டம். தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உழைப்பின் பெருமையை எடுத்துரைக்கும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை நினைவூட்டும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பாரம்பரிய விழா நமது எதிர்கால சந்ததியினரும் தொடர்ந்து கொண்டாட தமிழ் பள்ளி மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த நாட்டில் உள்ள பல தமிழ் பள்ளிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நம்ம பொங்கல் விழா சங்கீத சபா இப்போது பள்ளியில் நடக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அனைத்து மாணவர்களும் அதோட எல்பிஎஸ் தலைவர்களும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கொண்டாடுறாங்க. இந்த வருடம் ஒரு பெரிய அளவாக அது பொங்கலை கொண்டாடியிருக்காங்க. எப்படின்னா மாடுலாம் வர வச்சு காளை, அப்புறம் மாட்டு வண்டி, அதோடு பல விதமான போட்டிகள், நம்மளோட கல்ச்சரோட உள்ள போட்டிகள், இது எல்லாத்தையும் இந்த வாட்டி அவங்க சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது எல்லா தமிழ் ஸ்கூல்லேயும் இதே மாதிரி எல்லா தமிழ் ஸ்கூலும் நம்ம பொங்கல் விழாவை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த விழாவுக்கு பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் நல்ல சிறப்பான அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதனால தான் பிள்ளைகள் எல்லா போட்டியிலையும் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நமது பள்ளிகள், தமிழ் ஸ்கூல் பள்ளிகள் ரொம்ப டிசிப்ளினாகவும் வழிமுறையில் கரெக்டாகவும் நல்ல ஆசிரியர்களும் இருக்காங்க. நம்பி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை போடலாம். எப்போதும் சந்தோஷமாக இருங்க. என்னோட பொங்கல் வாழ்த்துக்கள், தைப்பூசம் வாழ்த்துக்கள். அந்த வகையில் ஈப்போவில் உள்ள பேரா சங்கீத சபா தமிழ் பள்ளியில் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் அழகான பாரம்பரிய உடைகள் அணிந்து பொங்கல் பாடல்கள் பாடி நடனங்கள் ஆடி இவ்விழாவை சிறப்பித்தனர். கல்வி என்பது புத்தகத்தில் மட்டுமல்ல, பண்பாடு ஒழுக்கமும் சேர்ந்தே முழுமையான கல்வி என்கிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுசிலா கில்டன் குணராஜ். இவ்விழாவிற்கு சிறப்பு வருகை புரிந்த புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் பாடப்புத்தக அறிவோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை பாடங்களையும் மாணவர்களுக்கு கற்றுத்தரும் ஆசிரியர்கள் இந்த பொங்கல் வழி கலாச்சார விழிப்புணர்வை விதைப்பதில் ஆசிரியர்களின் பங்களிப்பு முக்கிய பங்காற்றுகிறது என்றார். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு எஸ்ஜேகேடி சங்கீத சபா தமிழ் பள்ளி புந்தோங்கில் பொங்கல் கொண்டாடுறாங்க. எனக்கும் இந்த அழைப்பு கொடுத்ததுக்கு பள்ளி சார்பாக பள்ளிக்கு நன்றி சொல்லிடுறேன். பிஐபிஜி வாரியக்குழு எல்லாரும் இங்கே ஒத்துமையாக இருந்து பொங்கலை கொண்டாடுறாங்க. நல்லா சிறப்பாக நிறையா முயற்சி எடுத்து எல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு முயற்சி. பள்ளிக்கும் பிஐபிஜிக்கும் வாரியக்குழுக்கும் ரொம்ப பாராட்டுகள் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு, பொங்கல் என்னத்துக்கு செய்கிறோம், பொங்கலுக்கு பின்னால் என்ன அர்த்தம் இருக்குது, ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கும் போது நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுறதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்கிறோம். சூரியன் இல்லாமல் நம்ம வாழ முடியாது, இந்த பூமியில் ஒரு புல்லு கூட வாழ முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். இயற்கை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான அங்கம் நன்றி சொல்கிறது தான் நம்மளோட அடிப்படையான ஒரு வேல்யூ நம்ம பண்பாட்டிலையும் கலாச்சாரத்திலையும். இந்த பொங்கல் விழா பெற்றோர் ஆசிரியர் சங்க ஏற்பாட்டில் பள்ளி நிர்வாகம் மற்றும் பள்ளி வாரியம் ஆகியவைகளின் ஒத்துழைப்போடு சிறப்பாக நடைபெற்றது என்று அதன் ஏற்பாட்டு குழு தலைவரும் பெற்றோர் ஆசிரியர் சங்க துணைத் தலைவர் ஜெயசுந்தர் கூறினார். வணக்கம், என் பெயர் ஜெயசுந்தர் ஜெயராஜன். நான் தேசிய ஆரம்ப தமிழ் பள்ளி சங்கீத சபா பேராவின் பிஐபிஜியின் துணை தலைவராக இருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியில் ஒரு பெரிய அளவில் பொங்கல் விழா ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ இந்த பொங்கல் விழா ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். காலையில் பொங்கல் போட்டி ஓடிக்கிட்டு இருக்குது, இப்போ கோலம் போட்டி இருக்குது, அப்புறம் மாட்டு சவாரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது மாட்டு வண்டியில் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நம்ம கொடுக்க போகிறோம். இன்றைக்கி ஏறி பள்ளி திடலில் மாணவர்கள் மாட்டு வண்டி வலம் வருவார்கள். அதை தாண்டி உரி எடுத்தல் போட்டி வச்சுருக்கோம், கோலம் போட்டி, பூ கட்டுதல்னு நிறைய போட்டிகள். இந்த போட்டிகள் நடத்துறதுனால நம்ம அடுத்த பேரண்ட்ஸை நம்ம
பெற்றோர்களை நம்ம பள்ளியோட ஒன்றிணைத்து அடுத்து ஒன்றா செயல்பட ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்க போகுது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போட்டியில் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து மாண்புமிகு புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி துளசி அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பள்ளிக்கு நிறைய பெருமை சேர்த்திருக்கு. அரசு மருத்துவமனை ஊழியர்களின் ஒற்றுமை பொங்கல். ஈப்போவில் உள்ள ராஜா பரமேஸ்வரி பைனுன் மருத்துவமனை வளாகத்தில் பொங்கல் திருநாள் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த மருத்துவமனையில் சேவையாற்றக்கூடிய இந்திய மருத்துவர்கள் மற்றும் சக ஊழியர்களால் அமைக்கப்பட்ட இந்திய சமூக நல மற்றும் அரசு ஊழியர் மருத்துவ சங்கம் ஏற்பாட்டில் கடந்த 8 ஆண்டு காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வாண்டு இதில் மாநிலத்தில் உள்ள பல மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இருந்து பலர் அதன் இந்திய பணியாளர்கள் கலந்து கொண்டு இதில் நடத்தப்பட்ட பல போட்டிகளில் பங்கேற்றனர். டாக்டர் திருமால் சுப்பிரமணியம், மருத்துவத்துறை பணியாளர்கள் ஈப்போ மருத்துவத்துறை பணியாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த 8 வருடங்களாக நாம் பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றோம். இந்த பொங்கல் விழாவில் கிட்டத்தட்ட 500 பேர் கலந்து கொண்டனர். இவர்கள் அனைவரும் ஈப்போ வட்டாரத்தில் உள்ள மருத்துவமனை மற்றும் துணை கசியாத்தனை சேர்ந்தவர்கள். நாம் நமது கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான விழாக்களை அடிக்கடி கொண்டாட வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுக்கு புதிய சந்ததியினருக்கு இது தெரிஞ்சுக்கிட்டே வரும். இந்நிகழ்வில் பேசிய இம்மமைப்பின் தலைவரும் ராஜா பரமேஸ்வரி பைனுன் மருத்துவமனையின் துணை இயக்குனர் டாக்டர் ஜமுனா இந்நிகழ்வு ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். காலையிலிருந்து நேற்று ராத்திரியிலிருந்து team dedication, group dedication, AJK, Women's Care, and those who volunteered to help today. Thank you all for coming. I see you next week for Thaipusam Annadhanam. Sunday we are starting at 10 o'clock. Can come and help us and also join us. அடுத்த வருஷம் பார்ப்போம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Thank you. இந்நிகழ்வில் அரசு மருத்துவமனையில் சேவையாற்றக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து நடத்தப்படும் இந்த பொங்கல் விழாவில் நம்முடைய ஒற்றுமை வலுப்பெறும், இளையோர்களிடையே இந்த கலாச்சாரத்தை தொடர செய்ய வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றார். இதில் பல போட்டிகள் நடத்தப்படும், அதில் வெற்றி பெறுவர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. வணக்கம், என் பேர் சுகுமாரன் பெரியசாமி. இங்கே பார்த்தீங்களா, இங்கே மருத்துவமனை HRPB ஹாஸ்பிட்டல் ஈப்போவில் இந்த பொங்கல் விழா 8 வருஷமாக நடந்து கொண்டு இருக்குது. இதில் நம்ம பாரம்பரியம், அதாவது பொங்கல் வைத்து, அப்புறம் கோலம் போட்டி, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா உரி அடித்தல், இதெல்லாம் நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகள். இதை நம்ம ஏன் இதை முன்னோக்கி இதை விடாமல் செஞ்சுக்கிட்டு வரோன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் இதை வருடந்தோறும் நம்ம இதை செய்ய நம்மளுடைய ஊழியர்கள், அதாவது மருத்துவமனை ஊழியர்கள் இதை விடாமல் செஞ்சு கொண்டு வரணும்னு நம்ம இந்த வேலையில் கேட்டுக்கிறோம். ஏன்னா இது விட்டுட்டோமா நம்மளுக்கு இதை திருப்பி அதை செய்ய மாட்டாங்க. அதனால் இதை விடாமல் இப்போ நாங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம். இதுவும் இந்த சங்கத்து மூலிமா இன்னும் புது உறுப்பினர்கள் இதை தெரிஞ்சு கொண்டு அதை விடாமல் செய்யணும். நம்மளோட பாரம்பரியம் இந்த பொங்கல் நிகழ்வு. ஈப்போவில் தைப்பூச விழா களை கட்டியது. பால்குடம் ஏந்தி வரிசை பிடித்த பக்தர்கள் காவடிகள் ஏந்தி காணிக்கை செலுத்தினர். தைப்பூசத்திற்கு ஒரு வாரம் உள்ள வேளையில் ஈப்போவில் உள்ள கல்லுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் பக்தர்கள் தங்கள் காணிக்கை செலுத்த தொடங்கியுள்ளனர். இவ்வாண்டு கடந்த ஆண்டை விட அதிகமான பக்தர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்கள் இடையூறுகள் இன்றி நேர்த்தி கடனை செலுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஈப்போ இந்து தேவஸ்தான தலைவர் சீதாராமன் கூறினார். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நான் இரா சீதாராமன், ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் கோயிலின் தலைவர். ஈப்போ இந்து தேவஸ்தான கோயிலின் தலைவர் ரெண்டு கோயிலை நிர்வாகம் பண்ணுது. ஒன்று மகாமாரியம்மன் ஆலயம், இன்னொன்று ஈப்போ கல்லுமலை சுப்பிரமணிய ஆலயம். இந்த வருஷம் தைப்பூசம் விழா வருகின்ற 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் நடைபெறும். அதையொட்டி இந்த தைப்பூச விழாவுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கார்த்திகை, இது சஷ்டி. இன்றைக்கி சஷ்டியிலேருந்து இன்றைக்கி எல்லாம் கூட்டம் நிறையா பேர் அவங்களோட காணிக்கையெல்லாம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் எல்லா பொதுமக்களுக்கு எல்லா வசதிகளும் ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 10 நாள் அன்னதானம் இங்கே வேறு மதிய சாப்பாடு வேறு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உபயோகக்காரங்கள்லாம். கடந்த ஜனவரி 23 காலை 3 மணி முதல்
பாலபிஷேகத்திற்கு பெரும் திரளான மக்கள் பால சுமந்து வந்ததோடு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் தொடங்கியதும் பலர் காவடிகள் மற்றும் அழகு குத்தியும் பலர் தொட்டிலில் காவடி சுமந்து காணிக்கை செலுத்தினர். தைப்பூச முதல் நாள் பால்குடம் ஏந்தி வரும் பக்தர்களுக்கு வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. தைப்பூசத்தன்று காவடிகள் எடுத்து வேண்டுதல் செலுத்தும் பக்தர்கள் அனைவரும் இரவு 12 மணிக்குள் காவடிகளில் ஆலயத்தில் செலுத்திவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பெண்கள், சிறுவர்கள், முதியோர்கள் கல்லுமலை ஆலயம் அருகில் உள்ள நதியிலிருந்து காவடி எடுத்து ஸ்ரீ சுப்பிரமணியம் ஆலயத்தில் செலுத்தும்படி கேட்டுக்கொண்டார். எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயக்குமாரன் கெங்கன். இன்ற காலையில் கல்லுமலை கோயில் இப்போ வந்திருக்கிறோம், குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். ஏண்டா வருடம் நம்ம பால் குடம் செலுத்துறத வருடம் நம்ம செலுத்தி இருக்கோம். அதே சமயத்தில் இன்றைக்கு விடுமுறையினால் பக்தர்கள் அதிகமாக வந்திருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் நம்மளோட கலாச்சார உடையில் வந்திருக்காங்க. அதிக சந்தோஷம். ஏன்னா தைப்பூசத்தன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளனையாக ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு, அதாவது இன்ற சனிக்கிழமை அன்று நாங்கள் பால் குடம் செலுத்துகிறோம் எல்லாத்துக்கும். ரத புறப்பாடு வழக்கம் போல் தைப்பூசம் முதல் நாள் 31 ஜனவரி 2026 புந்தோங்கில் உள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து காலை மணி 5க்கு புறப்படும். தைப்பூசம் 2 பிப்ரவரி 2026 மாலை 4 மணிக்கு கல்லுமலை ஆலயத்தில் இருந்து ரத புறப்பாடு மகா மாரியம்மன் ஆலயத்தையே வந்தடையும். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.